தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானிற்கு புகழாரம் சூட்டிய ஐயர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் போன்று தனித்து நின்று ஒற்றை ஹீரோயிசத்தில் வளர்ந்தது தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து நிற்பதால் தான் இன்றளவிலும் ஒற்றை ஹீரோயிசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற மாதிரிக்கா ஐயர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அண்ணன் சீமானுக்கு ஒரு புகழாரம் சூட்டியிருக்காங்க. அந்த காணொளிய இதுல இணைச்சு விட்டுருக்கேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. சீமான் அளவுக்கு ஒரு பெரிய ஒற்றை ஹீரோயிசத்துல யாருமே வரல. அந்த அளவுக்கு ஒரு ஹீரோயிசத்துல சீமான் வராருன்னா தனித்து போட்டிங்கிறதுல மட்டுமே அது சாத்தியம். அந்த தனித்து போட்டி தான் சீமானுக்கு அடையாளம், தனித்து போட்டி தான் சீமானுக்கு வளர்ச்சி, சீமானுக்கு செல்வாக்கே தனித்து போட்டிங்கிறது தான் உண்மை. அதுதான் 2024 நாம சொன்னது நடந்தது. இன்னும் அதே பாதையில தான் சீமான் உறுதியாக போவார் நான் நம்புறேன். ஏன்னா 1.1 அந்த தனித்து போட்டிங்கிற அந்த தமிழ் கருத்தியல் அடையாளத்தில் அவர் வளர்ந்துட்டு இருக்கார். தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் ஆட்சியில் இருந்திருக்கு, அரசியலுக்கு வந்திருக்கு. இத்தனை கட்சிகளுமே முதல்ல நம்ம அவங்க வரையில வந்து அரசியலுக்கு வரையில நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் முன் வச்சு வராங்க. ஆனால் காலப்போக்கில் திராவிட கட்சியினுடைய கூட்டணி வச்சு அவங்க ரொம்ப போயிருந்தாங்க. ஆனால் சீமான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில இருந்து இன்று அளவிலும் எந்த ஒரு அரசியல் கட்சி கூட, முக்கியமாக திராவிட கட்சிகள் கூட கூட்டணியே வைக்கல. அப்போ இதுல இருந்தே நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை புரிஞ்சுக்கலாம். எத்தனை வருட காலங்களாக இனி நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்காது. முக்கியமா திராவிட கட்சிகளோட கூட்டணியை வைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ திராவிட கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கொள்கையிலேயே இவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சி அவங்க கொடுக்கக்கூடிய கொள்கைகளையும் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற மாட்டாங்கன்னு நம்ம சொல்றது தவறு இல்லையா? நம்ம அந்த நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்காம ஒரு சில மக்கள்லாம் அவங்க நம்ம ஓட்டு போட்டா சீமான் அதை எப்படி செய்ய முடியும்? அதெல்லாம் செய்ய முடியாது. சீமானுக்கு ஓட்டு போட்டு நம்மளை ஏமாத்தாரு அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்வைக்காங்க. நீங்க ஒண்ணே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரம் என்பது கையில இருந்தா நம்ம வாக்குறுதி கொடுத்ததையும் செய்யலாம், கொடுக்காதையும் செய்யலாம். அதற்கான முன் நடவடிக்கைகளை மக்கள் நீங்க எடுக்கணும். நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சுட்டு ஒரு வெற்றி பெற வச்சுட்டு அவங்க இப்படி செய்யல, நாங்க நாம் தமிழர் கட்சி சீமான் கொள்கையை கேட்டுதான் நாங்க வாக்களிச்சோம், சீமான் வாக்குறுதியை பார்த்தா நாங்க வாக்களிச்சோம், என்ன சீமான் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற கருத்தை நீங்க பதிவு பண்ண நியாயமானது. அதை விட்டுட்டு முட்டாள்தனமா அறிவு கட்டத்தனமா நம்ம வந்து போயிட்டு வாக்களிக்காம சீமானுக்கு ஓட்டு போட்டு அதை எப்படி செய்வாரு, சீமானுக்கு வாக்களிச்சு இதை எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லி முட்டாள்தனம் தானே. அதனால மக்களே சிந்திச்சு வாக்களிங்க. ஒரு முறையாவது நாம் தமிழர் கட்சியை வெளில வைங்க. ஏன்னா ஏழை எளிய மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வழி புரியும், அவங்களுடைய வழி நமக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு ஒருவர் நாம் தமிழர் கட்சியை வெளில வச்சுட்டு நீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி இப்படி பண்ண மாட்டேது அப்படின்னு. அதை விட்டுட்டு நம்ம வாக்கே அளிக்காம நாம் தமிழர் கட்சியை குறை சொல்றது வந்து அறிவு கட்டத்தனம். இதுதான் நான் சொல்ல முடியும். முடிச்சுக்கிறேன் தமிழ் நெஞ்சங்களே.